வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ்ல டிடக்ஷன் சாப்டர்ல ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 38 அண்ட் 39 தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80GG. எஸ். இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? If a professional man has his gross taxable income before allowing this deduction, அதாவது இந்த டிடக்ஷன்னா இங்க 80GG அலோவ் பண்றதுக்கு முன்னாடி அவரோட கிராஸ் டாக்ஸபிள் இன்கம் என்னன்றது கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பாருங்க, 25,000 and pays rent of 600 per month at Varanasi. Calculate the amount of deduction under section 80GG. பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் 5 மார்க்ல கேட்பாங்க. எஸ். இப்ப நம்ம வந்து கிராஸ் டாக்ஸபிள் இன்கம் என்னன்றது கொடுத்துட்டாங்க இல்லையா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும். அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு கிராஸ் டோட்டல் இன்கம்ல இருந்து நம்ம வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஏதா இருந்துச்சுனாலோ இல்ல ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எஸ்டிடியோடது இருந்ததுனாலும் அதை மைனஸ் பண்ணணும். அண்ட் வேற ஏதாவது டிடக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதையும் மைனஸ் பண்ணணும். இப்ப நமக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால நம்மளோட மொத்த கிராஸ் டாக்ஸபிள் இன்கம்மே நமக்கு அட்ஜஸ்டட் இன்கம் தான். பாருங்க, இதெல்லாம் இல்ல. சோ அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் வந்து 25,000 தான். ஓகேவா? எஸ். இப்ப வந்து நம்ம டிடக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 3 கிரைட்டீரியா இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம்ல 25% அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% ஆஃப் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம். இந்த அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம்ல 10% கண்டுபிடிச்சிட்டு ரெண்ட் பெய்ட், இங்க ரெண்ட் பெய்ட் எவ்வளவு பாருங்க, ரெண்ட் பெய்ட் வந்து 600 per month. அப்போ ஒரு மாசத்துக்கு 600 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இன்டூ 12, 7,200. ஓகேவா? அதுல 10% மைனஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5,000 per month. ஒரு மாசத்துக்கு 5,000. அப்போ ஒரு வருஷத்துக்கு 60,000. ஓகேவா? எஸ். இப்ப பார்க்கலாமா ஒன் பை ஒன்? பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் 25,000 போட்டாச்சு. அதுல 25% எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,250 வருது. சரியா? இந்த 25,000ல 25% 6,250. அடுத்து ரெண்ட் பெய்டுன்றது 600 per month இன்டூ 12னா 7,200. இதுல இருந்து 10% மைனஸ் பண்ணும். 10% அதுல எவ்வளவு 2,500. ஓகே, மைனஸ் பண்ணோம்னா 4,700 வருது. அடுத்த ஸ்டெப் என்ன, 5,000 per month. அப்ப மொத்தம் 60,000. இது மூணுத்துல எது லீஸ்ட்? 4,700 தான் லீஸ்ட். அப்ப அதுதான் நமக்கு டிடக்டபிள். பாருங்க, அமௌண்ட் டிடக்டபிள் இஸ் 4,700 அண்டர் செக்ஷன் 80GG படி. ஓகே, இப்ப இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? Calculate deduction allowable under section 80GG to an assessee having the gross total income of rupees 60,000 for the assessment year 24-25. Rent paid by him for a house occupied by him for the purpose of his residence is rupees 1,250. பாத்தீங்கன்னா இவர் வந்து ரெண்ட் எவ்வளவு பே பண்றாரு அப்படின்னா 1,250 per month வந்து பே பண்றாரு. இவரோட கிராஸ் டோட்டல் இன்கம் எவ்வளவு அப்படின்னா 60,000. ஓகே, இதுலயும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிடக்ஷனும் இல்ல, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எதுவுமே இல்ல. அப்ப இதுவும் ஈஸியா நம்ம இப்ப முன்ன பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான். கிராஸ் டோட்டல் இன்கம் இதெல்லாம் இல்லாததால அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் அதே 60,000 வருது. ஓகேவா? எஸ். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 25% கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுல 60,000ல 25%னா 15,000 வருது. அப்புறம் ரெண்ட் பெய்டு 1,250 இன்டூ 12 மைனஸ் 6,000 போட்டோம்னா இது பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 15,000 வருது. இந்த 15,000ல 6,000 போயிடுச்சுன்னா 9,000. அதுக்கப்புறம் தேர்ட் என்ன, 5,000 per month. அப்ப 5,000 இன்டூ 12 60,000. ஓகே, இப்ப இது மூணுத்துல எது லீஸ்ட் சொல்லுங்க? எஸ், 9,000 தான் லீஸ்ட். அப்ப இந்த 9,000 தான் நமக்கு அமௌண்ட் டிடக்டபிள் அண்டர் செக்ஷன் 80GG. ஓகேவா? எஸ். பாருங்க, 9,000 டிடக்டபிள். ஈஸியா இருக்கு இல்லையா ப்ராப்ளம்? ஓகே, இப்ப நான் உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக இதே மாதிரி மாடல்லயே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. I'll check your answer. அண்ட் வேற ஏதாவது ப்ராப்ளம்ல டவுட்டோ வேற ஏதாவது சாப்டர்ல டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக நான் ஒர்க் அவுட் பண்றேன். எஸ். Thank you for your patient listening.